வெல்கம் டு பிளாண்ட் ரெசிபீஸ் தமிழ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு எலுமிச்சம்பழம் அந்த கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு 5 வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃப்ளேவருக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கின்னு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். உங்களுக்கு சப்போஸ் மஞ்சத்தூள், பெருங்காயம் ஒத்துக்கணுன்னா இதுலேயும் இப்போ வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் இந்த இது பொரியும் போதே வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இது மஞ்சத்தூள், பெருங்காயம், அப்புறமா பச்சை மிளகாய் இது எதுவுமே ஆகாது. அதனால் பிளாண்டாக தான் நான் இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு கிரேவி ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒத்துக்காது. இது மெயின்லி வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் இது பண்ணுறதே. கடுகு இப்போ பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ண வேண்டியது தான். மெயினாக வந்து அல்சர், அப்புறம் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அப்புறமா வந்து இரிட்டபிள் பவுல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சமைச்சா இந்த மாதிரி ஒரு லெமன் ரைஸ் செஞ்சால் அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வயிறு இது சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு எரிச்சலோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறு ஒரு இன்கன்வீனியன்ட் ஆகி டாய்லெட் போகிற மாதிரி ஒரு இஷ்யூஸோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் 2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். 1 1/4 அழாக்கு அரிசிக்கு இந்த 2 எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். 2 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ 2 எலுமிச்சம்பழம், ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்து இப்போ நான் புழிய ஆரம்பிச்சிட்டேன். இதில் டைரெக்டாகவே நான் புழிஞ்சிடுறேன். ஸோ அந்த தண்ணியில் போட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடுறேன். இப்படி சாப்பிட்டா எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் வந்து ஒன்லி கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா எனக்கு சிவியர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் என்னால் எந்த வித ஸ்பைசஸோ காரமோ எடுக்க முடியாது. அதனால் நான் பிளாண்டாகவே 1.5 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் நம்மளை மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறது. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன்ஸ் அதில் சொல்லுங்கள். எனக்கு மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எலுமிச்சம்பழத்தை நான் புழிஞ்சிடுறேன். இந்த எலுமிச்சம்பழம் இந்த கிரேவியை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது. எக்ஸாக்ட்லி 3 to 5 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். அதுவும் சிம் ஃப்ளேமில் வச்சு தான், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க வைக்க முடியும். ஏன்னா ஜாஸ்தி கொதிச்சிருச்சுன்னா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இது வந்து நீங்கள் 3 to 5 மினிட்ஸ்க்கு மேலே வந்து கொதிக்க வைக்க முடியாது. அதுவும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஒன்லி சிம்மில் தான் வைக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இல்லைன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடும்போது ரொம்ப கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இருக்கிற 4 எலுமிச்சம்பழத்தையும் வந்து 2 எலுமிச்சம்பழம் அது 2 கட் பண்ணதுனால 4 பீஸ் வருது. ஸோ அந்த 4 பீஸையும் வந்து நான் புழிஞ்சிடறேன். இல்லை, இதோடு நம்ம புழிஞ்சதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சமும், கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது போதும். இதுக்கு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இது வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு அழாக்கு அரிசிக்கு இந்த கிரேவி கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸ்க்கு. எனக்கு கை கொஞ்சம் விரல்லாம் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அதிகப்படியான ஸ்டீராய்டு எடுத்ததுனால விரல்லாம் கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் சரியாக புழிய முடியாது. அதனால் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புழிவேன். காரமும் ஸ்பைசஸ் தவிர மற்றபடி இது எல்லாமே இருக்கும். இதில் நல்லா தான் இருக்கும்.
முக்கியமா வந்து வயிறு ரொம்ப புண்ணா இருக்கவங்க இத சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா, வெறும் பருப்பு சாதம், தயிர் சாதம் அந்த மாரி எதுவுமே இல்லாம ரொம்ப இதுவா சாப்பிடுறவங்களுக்கு, இந்த மாரி ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை வந்து நல்லா தான் இருக்கும். முக்கியமா இந்த சேனல்ல வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா தான் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்காக தான் நான் இது போடுறது. என்ன மாரி கஷ்டப்படுற எத்தனை பேஷண்ட்ஸும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கணும். எதுவுமே இல்லாம பாயில்டு ரைஸும், பாயில்டு வெஜிடபிள்ஸும் அப்புறம் பிளாண்டா ஒரு பருப்பும் தான் சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் டாக்டர் அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாரு. எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. அதனால தான் நானே யோசிச்சு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மோட்டிவேஷன்ல தான் நான் இது பண்றது. ஸோ உங்களுக்கும் நீங்களும் இந்த மாரி சஃபர் பண்ற பேஷண்ட்ஸா இருந்தீங்கன்னா, இத தயவுசெய்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வயிறுல. உடம்புக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கருவேப்பிலை ஆட் பண்றேன் நான் இப்போ. என்கிட்ட கொத்தமல்லி இல்ல. அதனால நான் கொத்தமல்லி போடல. ஸோ, அதனால கருவேப்பில மட்டும் தான் இருக்கு. அதனால கருவேப்பில மட்டும் போடுறேன். உங்ககிட்ட கருவேப்பில, கொத்தமல்லி இருந்தா 2த்தையுமே ஆட் பண்ணிக்கங்க. ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். முக்கியமா இத வந்து 3 to 5 மினிட்ஸ்க்கு மேல கொதிக்க வைக்க முடியாது. அதுவும் ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேம்ல தான் வச்சு இத கொதிக்க வைக்க முடியும். இது குக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். சப்போஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே இது டைமே எடுக்காது. ரொம்ப ஈஸி டூ குக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு அந்த தாளிக்க வேண்டிய ஐட்டத்த போட்டு தாளிச்சுட்டு, எலுமிச்சம்பழத்த கரைச்சிட்டு, கருவேப்பில போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். ரெடி கிரேவி. அத அப்படியே சாப்பாட்டில போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். 2 பேருக்கு இது கரெக்டான குவான்டிட்டி. சப்போஸ் உங்களுக்கு வீட்ல நெறைய பேர் இருந்தாங்க, சாப்பிட்ணும் அப்படின்ற மாரி இருந்தா, நீங்க வந்து எலுமிச்சம்பழத்த மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு இப்போ நானு. இப்போ வந்து லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆனபோது எடுத்த வீடியோ. நான் கட் பண்ணி எடுக்கிறதுனால, ஆரம்பத்துலேருந்து நான் காட்டல. ஏன்னா ரொம்ப லென்த்தியா போகுன்றதுனால கரெக்ட்டா இது 5th மினிட் இது கரெக்ட்டா. லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதனால இதோட நிறுத்திறணும். இதுக்கு மேல அது வந்து கொதிக்க வச்சா நல்லா இருக்காது. இந்த லைட் பபிள் கூட எதுக்கு வர வைக்கிறேன்னா, ஏன்னா எலுமிச்சம்பழத்தில எந்த விதமான ஒரு அ அம் தேவையில்லாத ஒரு கிருமிகள்லாம் இருந்ததுன்னா, அது வந்து இந்த பாயில் பண்ணும்போது அது வந்து கில் ஆயிடும். ஸோ, அதனால தான் இந்த 5 மினிட்ஸ் கூட நான் வைக்கிறேன். பட் ஆனா ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ரொம்ப அ சரியா இருக்காது. கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ, அதனால 3 to 5 மினிட்ஸ் இதுக்கு தான் கரெக்டான டைமிங் இது. அதுக்கு மேல வச்சீங்கன்னா கண்டிப்பா கசக்கும். சாப்பிடவே முடியாது. நல்லா இருக்காது. அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு. ரெடி.